குருடி சரணம். யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியேனின் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் குருமணி என்று பேசுகிறேன், பொள்ளாச்சியிலிருந்து. திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி குரோதி வருடம் சித்திரை மாதம் 23ஆம் தேதி 6/5/2024 திங்கள் கிழமை ஆகிய 12 ராசிகளுக்கு உண்டான ராசி பலனை பார்க்கலாம். கூடவே இன்றைய நாளுக்கு உண்டான கோச்சார நிலை, பஞ்சாங்க நிலை, மேலும் இன்றைய நாளுக்கு உண்டான ஒரு அற்புதமான ஜோதிட குறிப்பு, இதையும் பார்த்துருவோம். இன்றைய நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம் மாலை 5:42 வரை. இன்றைய திதி திரையோதசி திதி, அதாவது பிரதோஷம், மதியம் 2:40 வரை. இன்றைய கரணம் வணிசை கரணம், மதியம் 2:40 வரை. இன்றைய நித்திய நாமயோகம் பிரிதி நாமயோகம் இரவு 12:28 வரை. இன்றைய சுப நேரங்கள் திங்கள் கிழமையாகி இன்று காலை 6 மணி முதல் 7 மணி வரையும், மதியம் 12 மணி முதல் 2 மணி வரையும், இரவு 6 மணி முதல் 9 மணி வரையும், 10 மணி முதல் 11 மணி வரையும் சுப நேரங்களாக பார்க்கப்படுகிறது. இன்றைய நாளுக்கு உண்டான கோச்சார நிலை: மேஷத்தில் சுக்கிரன் சூரியன் இணைவு, ரிஷப ராசியில் குரு பகவான், கன்னி ராசியில் கேது, கும்ப ராசியில் சனி பகவான், மீன ராசியில் செவ்வாய், ராகு, சந்திரன், புதன் இணைவு. இந்த கிரகநிலைகளில் தான் அடிப்படையில் தான் இன்றைய நாளானது பிறக்குது. முதல்ல இன்றைய நாளுக்கு உண்டான ஒரு ஜோதிட குறிப்பை பார்த்துடுவோம். ஜோதிட குறிப்பு அப்படின்னு சொல்லும்போது 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்துல சனி பகவான் இருந்தா என்னென்ன நன்மைகள் அப்படிங்கிறத பார்த்துட்டு வந்துட்டு இருக்கிறோம். ஸோ அதன் அடிப்படையில 11ஆம் இடத்துல சனி பகவான் இருந்தா அவங்ககிட்ட ரொம்ப தைரியம் இருக்கும், சலிக்காத உழைப்பாளிகள், பக்தி மிகுந்த நபர்களாக இருப்பார்கள். தெய்வ பக்தி அப்படிங்கிறது இவங்கள்ட்ட ரொம்ப அதிகமாக இருக்கும். விரதம் இருக்கிறது, கோயில் குளங்களுக்கு ஏதாவது செய்யறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் செய்வாங்க. முடியாதவங்களுக்கு, அதாவது கைவிடப்பட்ட நபர்களுக்கு, குழந்தைகளால் கைவிடப்பட்ட பெற்றோர்களோ, பெற்றோர்களால் கைவிடப்பட்ட குழந்தைகளோ, இல்லை ஊனமுற்ற நபர்களோ, இந்த மாதிரி கஷ்டப்படக்கூடிய ஒரு சக மனிதர்களுக்கு உதவி செய்யக்கூடிய மனப்பான்மையும் உதவி செய்யக்கூடிய ஒரு தன்மையும் இவங்ககிட்ட இருக்கும் அப்படிங்கிறதுல மாற்றம் இல்லை. கூடவே இவங்க என்ன தொழில் செஞ்சா நல்லா இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துட்டோம் அப்படின்னா, இவங்க கவர்மெண்ட் மூலயமா வருமானத்தை பார்க்குறாங்க. நிறைய பேர் கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கிறாங்க. அரசு பதவிகள், அரசு வெகுமதிகள் கிடைக்குது. பொது நல தொண்டில் ஈடுபாடு அதிகம் இருக்குது. அது சம்பந்தமான விஷயங்கள்லையும் நம்ம ஒரு ட்ரஸ்ட் மாதிரி வச்சு நடத்துறதும் அதுவும் நல்லா இருக்கும். அதுவுமே அதுல நிறைய அமைப்புகள்ல இருக்கிறாங்க. ட்ரஸ்ட் வச்சு நடத்துறவங்களும் சனி 11ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய நபர்கள். விவசாயம் நல்லா இருக்கும். எந்திரங்கள்ல பயன்படுத்தக்கூடிய தொழில்கள், வாகனத்துறை, பிரிண்டிங் பிரஸ், அதே போல அந்த குத்தகைக்கு நிலம் வாங்கி விவசாயம் பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி கான்ட்ராக்ட் பேஸ்டு ஒர்க்கு, இது எல்லாமே நல்லா இருக்கும். ஸோ இது எல்லாமே இவங்களுக்கு தொழில் சார்ந்த விஷயங்கள் இதை செய்யலாம். இன்னும் டீப்பரா போகும்போது சனி எந்த கிரகத்தோடைய சேர்ந்து இருக்குது, எந்த கிரகத்தினுடைய சாரம் பெற்றிருக்குது, அதனால என்னென்ன தொழில்கள் போகலாம் அப்படிங்கிறது சுய ஜாதகத்துல தெளிவா தெரியும். பொதுவா 11ஆம் பாவத்தில் சனி பகவான் இருந்தாலே இந்த விஷயங்கள் செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருக்கோம். ஓகே, இப்போ அடுத்ததா பார்த்துட்டீங்கன்னா இன்றைய நாளுக்கு உண்டான ராசி பலனை பார்க்கலாம். முதல்ல மேச ராசிக்கு இன்றைய நாள் எப்படி இருக்க போகுது அப்படின்னா, கண்டிப்பா வேலையில எதிர்பாராத அலைச்சலை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உண்டு. புதியதாக எந்த விதமான முயற்சிகளும் எடுக்க வேண்டாம், எந்த விதமான மாற்றங்களையும் செய்ய வேண்டாம். அந்த மாற்றங்கள் செய்யும் போது எதுனா அது தேவையில்லாத செலவினங்களை கொடுத்துருது. வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு சம்பந்தமான பயணங்களுக்கு இன்றைய நாள் ஒத்துழைப்பு தருதுங்க. அதை பயன்படுத்திக்கிடலாம். தேவையில்லாத செலவுகளை குறைச்சிக்கிறதுக்கு உண்டான வழியை மட்டும் பார்த்துக்கிடுங்க. மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய ஜீவசமாதி வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தூங்குவது நல்லது. இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம், அதிர்ஷ்ட எண் நம்பர் 3. அடுத்த ரிஷபராசி, ஒரு அற்புதமான நாள். மனசுக்கு என்ன தோணுதோ அதான் பேச போறீங்க. வெளிப்படையான பேச்சா இருக்க போது உங்களுடைய திட்டங்களை ரொம்ப ஷார்ப்பா, அதை கத்தி முனை மாதிரி அவ்வளவு ஷார்ப்பா தீட்டி உங்களுக்கு தேவையான வெற்றிகளை அடைந்து கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இன்றைய நாள் பார்க்கப்படுகிறது. ஆனா இத்தனை விஷயங்கள் நடந்தாலும் அதுல கொஞ்சம் திருப்தி குறைஞ்ச மாதிரியான ஒரு ஃபீல் உங்களுக்குள்ள இருக்கும். அப்படிங்கிறது இன்றைய நாளினுடைய கோச்சார அமைப்புகள் சொல்லக்கூடிய விஷயமா இருக்குது. எது தொட்டாலும் இன்னைக்கு உங்களுக்கு வெற்றி உண்டு, நல்ல நாள். மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய காவல் தெய்வ வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தூங்குவது நல்லது. இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் கருமை நிறம், அதிர்ஷ்ட எண் நம்பர் 8. அடுத்ததான் மிதுன ராசி. மிதுன ராசிக்கு எந்நேரமும் தொழில் சிந்தனை தான். இன்னைக்கு யாரு என்ன சொன்னாலும் சரி, குடும்பத்தை பார்க்க மாட்டோம், குழந்தைகளை பார்க்க மாட்டோம், தாய் தந்தையரை பார்க்க மாட்டோம்,
எதுலயும் நாட்டம் போகாது. முழுக்க முழுக்க தொழில் வேலை தொழில் வேலை தொழில் வேலைன்னு இன்னைக்கு இருக்க போறீங்க. உங்களுடைய காரியத்துல கண்ணாக இருக்க போறீர்கள். அந்த காரியம் முடிஞ்சு வெளியில வர வரைக்கும் உங்களுக்கு ரெஸ்ட் கிடையாது இன்னைக்கு. அதனால குடும்பத்துக்குள்ளேயும் தாய் தந்தர்கிட்டையும் குழந்தைகள்கிட்டையும் சின்ன மனக்கசப்பு வரும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. என்ன இருந்தாலும் இன்றைய உங்களுடைய காரியங்கள் வெற்றி பெறும். மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய பைரவர் வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தூங்குவது நல்லது. இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம், அதிர்ஷ்ட எண் நம்பர் 8. அடுத்த கடகராசி. நிறைய செலவுகள் வரப்போகுது, நிறைய அலைச்சலை சந்திக்க போறீங்க. ஆனா அதை பத்திலாம் எதுவும் கவலைப்படவே மாட்டீங்க. உங்களுடைய வளர்ச்சிக்கு இது தேவையா இல்லையா அப்படிங்கிறது மட்டும் பார்ப்பீங்க. அது உங்களுடைய வளர்ச்சிக்கு தேவையான விஷயமா இருந்ததுன்னா செலவுகளையோ அலைச்சலையோ பத்தி கவலைப்பட போறது கிடையாது. மேலதிகாரிகள் மூலமா உங்களுக்கு நல்லதொரு மாற்றங்கள் நடக்க இருக்கு அப்படிங்கிறது சொல்லுது. உங்களுடைய வளர்ச்சிக்கான மாற்றங்களை செய்யக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இன்றைய நாள் பார்க்கப்படுகிறது. மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தூங்குவது நல்லது. இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம், அதிர்ஷ்ட எண் நம்பர் 3. அடுத்த சிம்மராசி. சிம்மராசி இன்றைக்கு உங்களுடைய ராசிக்கு அஷ்டமஸ்தானத்துல 4 கிரகங்களுடைய சேர்க்கை இருக்குதுங்க. இது நல்ல விஷயமான்னு கேட்டா கண்டிப்பா நல்ல விஷயம் கிடையாது. ஆல்ரெடி சிம்மத்துக்கு இன்னைக்கு சந்திரனுமே 8ஆம் இடத்துல இருக்காரு. அப்படிங்கும்போது பேச்சுல ரொம்ப ரொம்ப கவனம் வேணும். யாருகிட்டையும் வாக்குவாதம் செய்யக்கூடாது. அவர் ஒரு விஷயத்த சொல்றாங்கன்னா நீ சொல்றதான் சரி அப்படின்னு சொல்லி போட்டு அடுத்த வேலையை நம்ம பார்க்க போயிடணும். இல்ல இது இப்படி இல்லப்பா இப்படி அப்படின்னு சொல்லி போட்டு நம்மளுக்கு அவங்களுக்கு தெரியாத விஷயத்த சொல்லித்தரணும் நம்ம நல்ல எண்ணத்துல போவோம். அது தவறான ஒரு மனப்பான்மையா மாறி நம்மகிட்ட அப்படியே ஆப்போசிட் ரியாக்ஷன் ஆயிடும். ஸோ அதுல மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்லுது. மற்றபடி பொருளாதார ரீதியாக சின்ன சின்ன தடங்கல்கள் இருந்தாலும் எதிர்பாராத நேரத்தில் தனவரவு உண்டாகக்கூடிய ஒரு சூழ்நிலையை சொல்கிறது. குடும்பத்துக்குள்ள தேவையில்லாத சலசலப்புகள் நீங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உண்டு. மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய முருகன் ஆலயங்களுக்கு சென்று முருகன் வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தூங்குவது நல்லது. இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம், அதிர்ஷ்ட எண் நம்பர் 9. அடுத்ததான் கன்னிராசி. கன்னிராசி இன்னைக்கு என்ன பண்ணுது அப்படின்னா வாழ்க்கை துணைக்கு அதிக முக்கியத்துவத்தை தரக்கூடிய ஒரு சூழலில் நீங்கள் உள்ளீர்கள். உங்களுடைய நண்பர்களுக்கு, உங்களுடைய வியாபாரத்துக்கு, உங்களுடைய தொழிலுக்கு, உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு, உங்களுடைய பயணத்திற்கு அதிக முக்கியத்துவம் தருவீர்கள். அவர்களுக்காக நீங்கள் எது வேணாலும் செய்யலாம் அப்படிங்கிற ஒரு மனம் இன்றைய நாள் உங்களுக்குள்ள வந்துடும். அவ்வளவு இறங்கி போகக்கூடிய ஒரு சூழ்நிலை சொல்கிறது. வேலையில சின்ன சின்ன டென்ஷன் பிரஷர் இருந்தாலும் இறுதியில உங்களுக்கு உண்டான காரியங்கள் வெற்றி பாதையில் போய் முடியும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை. மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய காமாட்சி வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தூங்குவது நல்லது. இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம், அதிர்ஷ்ட எண் நம்பர் 6. அடுத்ததா விருச்சிக ராசி. விருச்சிக ராசிக்கு இன்றைய நாள் எப்படி இருக்க போகுது? நல்ல பலன்கள் நடக்குமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா நல்ல விஷயங்கள் நடக்கும். கண்டிப்பா நல்ல விஷயங்கள் நடக்கும். ஆனா அதற்கு முன்பு துலாம மறந்துட்டு வந்துட்டோம்னு நினைக்கிறேன். இப்ப துலாம பார்த்துட்டு விருச்சிகத்தை பார்த்துருவோம். துலா ராசிக்கு வேலையில நிறைய டென்ஷன் பிரஷர் அழுத்தங்கள் எல்லாம் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. மேலதிகாரிகள் உங்களுக்கு அப்படியே ஆப்போசிட்டா நடந்து கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலையும் உண்டாகிறது. இப்ப மேலதிகாரிகள் கொஞ்சம் ஆப்போசிட்டா நடந்துக்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக நீங்க லேஸ்லீல விட மாட்டீங்க. நீங்க போராடி முயற்சி எடுத்து உங்களுடைய எதிர்ப்புகளை ஜெயிக்கக்கூடிய வண்ணம் உங்களுடைய வாழ்க்கை இன்றைய நாள் இருக்க போகுது. எதிர்ப்புகளை எப்படி ஜெயிக்கலாம், எப்படி அதை ரெடி பண்ணலாம், எப்படி அந்த விஷயத்திலிருந்து நம்ம ஓவர் கம் பண்ணி வரலாம் அப்படிங்கிறத பயங்கரமா சிந்திச்சு புத்திசாலித்தனமா செயல்பட்டு எதிர்ப்புகளை ஜெயிச்சிருவீங்க. மேலதிகாரிகளுக்கும் தக்க பாடத்தை கற்பித்து தருவீர்கள். மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய நரசிம்மர் வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தூங்குவது நல்லது. இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம், அதிர்ஷ்ட எண் நம்பர் 5. அடுத்ததா விருச்சிக ராசி. இப்போ விருச்சிகத்துக்கு வந்துடலாம். விருச்சிகம் என்ன செய்ய போகுது இன்றைய நாள் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா மனசுக்குள்ள நிறைய குழப்பங்கள், தடைகள், தடுமாற்றங்கள், எந்த விஷயத்த செய்யலாம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி இன்னைக்கு காலையில போட்டு மனசை போட்டு உழப்பிட்டே இருப்பீங்க. ஆனா ஒரு 10-11 மணிக்கு மேல தெளிவாயிடுவீங்க. இதுதான் செய்ய போறோம், இப்படிதான் செய்ய போறோம், இதுதான் நம்ம பிளான் அப்படின்னு கரெக்டா அந்த பிளானை சரியா செயல்படுத்தி எக்ஸிக்யூட் பண்ணி ஜெயிச்சும் காட்டிடுவீங்க. அது மனசுக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு வெற்றியாகவும் இருக்கும். நல்ல நாள் இன்னைக்கு. மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய சிவ வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தூங்குவது நல்லது. இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் வெண்மை நிறம், அதிர்ஷ்ட எண் நம்பர் 1. அடுத்த தனுர் ராசி.
உங்களுக்கும் இன்னைக்கு தொழில் சார்ந்த சிந்தனை அதிகரிக்கும். கணவன் மனைவி சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வரும் கணவன் மனைவிக்குள்ள, அதை கொஞ்சம் அனுசரித்து போக வேண்டிய ஒரு சூழ்நிலை உண்டு. உங்களுடைய சுய திறன் சோதிக்கப்படும். நீங்க எவ்வளவு பெரிய திறமைசாலி அப்படிங்கிறத பிறர் சோதிக்கக்கூடிய ஒரு சூழல் உண்டு. ஆனா அவங்க அந்த சோதிப்புக்கெல்லாம் நீங்க ஒன்றும் அஞ்ச மாட்டீங்க. அவங்களுக்கு மேல நீங்க பயங்கரமா வேலை செஞ்சு உங்களுடைய காரியங்களை வெற்றி பெற செய்யக்கூடிய வகையில உங்களுடைய செயல்பாடு இருக்கும் அப்படிங்கிறத சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு. உறவுகள் கிட்டையும் வண்டி வாகனத்திலையும் கொஞ்சம் நிதானம் வேணும் அப்படிங்கிறத சொல்லுது. அதுல மட்டும் கொஞ்சம் கவனமா இருந்தால் போதுமானது. மற்றபடி உங்களுடைய காரியங்கள் வெற்றி பெறும். மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய அம்பாள் வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தூங்குவது நல்லது. இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் வெண்மை நிறம், அதிர்ஷ்ட எண் நம்பர் 2. அடுத்ததான் மகர ராசி. மகர ராசிக்கு புதுசா ஏதாவது மாற்றங்கள் செய்யணும், போகணும், பிடிக்கணும் அப்படின்னா கண்டிப்பா அதன் மூலமாக எதிர்ப்புகள் வந்துடுது நம்மளுக்கு. அந்த எதிர்ப்புகளை தாண்டி உங்களுடைய வளர்ச்சிக்கான மிக முக்கியமான மாற்றங்களை செய்து கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இன்றைய நாள் பார்க்கப்படுகிறது. சகோதர வழி ஆதரவு அப்படிங்கிறது ஸ்டார்டிங்கில் இல்லாமல் இருக்கலாம், மதியத்துக்கு மேலே சகோதர வழி ஆதரவு கிடைக்குது. அவர்கள் ஃபுல் சப்போர்ட் பண்றாங்க. இன்றைய நாள் சுய முயற்சியால் அனைத்தும் வெற்றியாகக்கூடிய ஒரு அற்புதமான நாள் மகரத்திற்கு. மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தூங்குவது நல்லது. இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம், அதிர்ஷ்ட எண் நம்பர் 5. அடுத்ததா கும்பராசி. கும்பராசிக்கு இன்றைய நாள் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா நல்லா பாருங்க. கும்பராசிக்கு உண்டான ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பேச்சுல கொஞ்சம் தடுமாற்றம் தென்படக்கூடிய ஒரு சூழல் உண்டு. எதை சொல்லணும் எது சொல்லக்கூடாதுன்னு தெரியாம உளறி வச்சிருவீங்க. ஸோ அந்த விஷயத்துல மட்டும் கொஞ்சம் கவனமா இருந்தா போதுமானது. எதிர்பாராத நேரத்துல உங்களுக்கு பொருளாதார ரீதியான உதவிகள் கிடைக்கிறதுக்கோ தனவரவு உண்டாகிறதுக்கோ வாய்ப்புகள் இருக்குது. மனசுல பட்டதை பேசுறதுனால தேவையில்லாத மன அழுத்தங்கள் உருவாகும். ஸோ பேச்சை மட்டும் நீ குறைச்சிட்டா போதுமானது. மற்றபடி நல்லாவே இருக்கின்ற நாள். மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய மகாலட்சுமி வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தூங்குவது நல்லது. இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் பிங்க் நிறம், அதிர்ஷ்ட எண் நம்பர் 6. இதுதான் மீன ராசி. மீன ராசிக்கு இன்று வியாபாரம் சூப்பரா இருக்க போகுது. வாடிக்கையாளர்கள் தேடி வரக்கூடிய ஒரு அமைப்பை சொல்லுது. உறவுகளும் உங்களுக்கு சாதகமாக உங்களுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு பக்கபலமா இருக்கணுமோ அந்த அளவுக்கு பக்கபலமா இருக்கக்கூடிய ஒரு அமைப்பை சொல்லுது. தாயாரினுடைய பாசம் முழுமையாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்புகளை சொல்கிறது. கணவன் மனைவிக்குள்ள இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கும். மனைவியோ கணவனோ, அதாவது உங்களுடைய வாழ்க்கை துணை உங்களை தேடி வந்து உங்ககிட்ட சரண்டர் ஆகிறதுக்குண்டான ஒரு சூழ்நிலையும் சொல்கிறது. ஒரு அற்புதமான விஷயம். பயணம் அப்படிங்கிறது, வெளியூர் வெளிமாநில பயணங்கள் உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடிய ஒரு அமைப்பு. இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல நாளே. மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தூங்குவது நல்லது. இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம், அதிர்ஷ்ட எண் நம்பர் 9. உலக மக்கள் அனைவருக்கும் எல்லா விதத்திலும் நன்மைகள் நடக்கணும்னு சொல்லி எல்லாம் போல பரம்பொருளை பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த பதிவு முடிச்சுக்கிறேன். நன்றி நண்பர்களே, நன்றி. வாழ்வளமுடன். திருச்சிற்றம்பலம்.